தண்ணி கட்டிட்டு இருந்தேன். தண்ணி கட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே சின்னதாக ஒரு பொந்து மாதிரி இருக்குது. சின்ன ஹோல் தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த சின்ன பொந்து மாதிரி இருக்குது. நான் இந்த பொந்துக்குள்ளே இருந்து இத்தனை எலி சின்ன சின்ன குட்டிகளை நான் எடுத்தேன். இது பாவம் தண்ணிக்குள்ளே தத்தளிச்சிருமோ என்னமோ நினச்சிட்டு நான் எடுத்து கைக்குள்ளே வச்சேன். அப்படியே அழகாக நிற்கிது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் அவங்க மம்மி எங்கே போனாங்கன்னு தெரில. வந்தானா அங்கேயும் தளவிட்டுருக்கோம். எப்படி இருக்கோ குட்டிங்க எங்கே காணோன்னு சொல்லிட்டு தளவிட்டுருக்கோம். நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த எலி எல்லாமே காட்டுக்குள்ளே வாழக்கூடிய எலி தான். அதனால் இந்த காட்டெல்லாம் சேதப்படுத்தக்கூடிய எலி தான். ஆனால் குட்டியாக இருக்கும்போது பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று படுத்துக்கிட்டு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குட்டியாக இருக்கும்போது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே நான் இதையும் விட்டுலான்னு நினைக்கிறேன். பாவம் ஏதோ அவங்க மம்மி வந்து தெளவும் அப்படிங்கிறதுனால. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, குட்டியாக இருக்குது. என்னுடைய அடி பகுதியிலேருந்து எல்லாமே இப்போ தான் சின்ன குட்டியாக இருக்குது. இன்னும் முடி கூட முளைக்கவே இல்லை.